வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி பிரிவில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளை சேர்ந்த 15 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் நம் நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை காரணமாக அப்பகுதிகளின் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நார்வே செஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் குகேஷ், அர்ஜுன் ஹெரிகேசி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். உற்பத்தி பிரிவில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் தாஹோத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர், உள்நாட்டிற்கு தேவைப்படும் பொருட்களையும் ஏற்றுமதிக்கான பொருட்களையும் தயாரிப்பதில் இந்தியா வளர்ச்சி பெற்று வருவதாக குறிப்பிட்டார். ஸ்மார்ட் போன் முதல் பாதுகாப்பு தளவாடங்கள் வரை அனைத்தையும் தயாரித்து இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே துறைக்கு தேவைப்படும் அத்தியாவசிய தொழில்நுட்பங்களை தயாரிப்பதோடு மெட்ரோ ரயில் தளவாடங்களையும் சொந்தமாக உற்பத்தி செய்வதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் 140 கோடி இந்தியர்கள் இணைந்துள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக தாஹோத்தில் இந்திய மின்சார ரயில் உற்பத்தி தொழிற்சாலையை பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது மின்சார ரயில் வாகனத்தையும் பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக வதோதராவில் பிரம்மாண்டமான சாலை பேரணியில் இன்று அவர் பங்கேற்றார். இருமருங்கிலும் குழுமிய பொதுமக்கள் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர். 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் காந்தி நகர், புஜ் பகுதிகளில் 82,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 11 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு நாட்டின் 14வது பிரதமராக இதே நாளில் அவர் பொறுப்பேற்ற நிலையில் நாடு வலுவான தீர்க்கமான வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகிறது. ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டில் தனி கவனம் செலுத்தி அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக அரசு செயலாற்றி முன்னேற்ற பாதையில் பயணித்து வருகிறது. சாமானிய மக்களுக்கான அடிப்படை வசதிகளின் தரத்தை மேம்படுத்தி கட்டமைப்பை முன்னெடுத்து சென்று பொருளாதாரத்தை வலுப்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கி உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்து உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமரின் 11 ஆண்டு ஆட்சி நிறைவு குறித்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க நடுவர் மற்றும் பயிற்சியாளரும் பிரபல தமிழ் நாளிதழின் நிருபருமான திரு சுப்பராமன் பேசுகையில், இந்திய பிரதமர் மோடி அவர்களின் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக ராணுவம், கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்தியா மிக சிறப்பான வளர்ச்சியை அடைந்து வருகிறது. இந்தியாவை வளர்ந்த நாடுகளில் 3இல் ஒரு இடத்தை அடைவதற்கான முயற்சிகளில் மிக சிறப்பாக மோடி அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து மிக துல்லியமாக தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து மிக சிறப்பான ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்தியதற்காக இந்த தேசம் மட்டுமல்லாது உலகெங்கும் உள்ள அனைத்து தரப்பினரும் மோடியை பாராட்டி வருகின்றனர். நடப்பு கல்வியாண்டில் 15 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தங்களது வளாகங்களை நம் நாட்டில் ஏற்படுத்த உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் லிவர்பூல் பல்கலைக்கழகமுடனான ஒப்பந்த நிகழ்வில் புதுடெல்லியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் செயல்படுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்வால் உயர்கல்வியில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்து இருதரப்பிலும் மாணாக்கர் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரு தர்மேந்திர பிரதான், லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் வளாகம் அடுத்த ஆண்டு முதல் நம் நாட்டில் செயல்பட தொடங்கும் என்றார். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 2 பல்கலைக்கழகங்கள் குஜராத்தில் தங்களது கல்வி சார்ந்த அமர்வுகளை தொடங்கி இருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ, பாமகவின் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திமுகவின் திரு எம் சண்முகம், திரு எம் முகமது அப்துல்லா, திரு பி வில்சன், அஇஅதிமுகவின் திரு என் சந்திரசேகரன் ஆகிய 6 பேரின் மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதி முடிவடைகிறது. இதனையடுத்து தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் அறிவிக்கை வரும் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் அன்றைய தினம் தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகவும் 10ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. 12ஆம் தேதி மனுக்களை விலக்கிக் கொள்ள இறுதி நாளாகும். தேர்தல் நடைபெறும் ஜூன் 19ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அதேபோல் அசாம் மாநிலத்தில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது.
தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 11 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பன்ருட்டி, குன்னூர், நத்தம், ஆலந்தூர், விக்கிரவாண்டி, செய்யூர், மானாமதுரை, முத்துப்பேட்டை, திருவிடைமருதூர், கொளக்காநத்தம், ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் கல்லூரிகளை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக அப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கோவை மாவட்டம் பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 18,000 கனஅடி தண்ணீர் 4 மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொடர்மழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களான கோவை குற்றாலம், பரளிக்காடு, வால்பாறை கவியருவி உள்ளிட்ட தளங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலம், பரளிக்காடு, பூச்சமரத்தூர், சூழல் சுற்றுலா, வால்பாறையில் உள்ள கவி அருவி ஆகியவை மூடப்பட்டுள்ளன. போலுவம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட சிறுவாணி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவை குற்றாலம் மூடப்பட்டுள்ளது. பூண்டி, வெள்ளியங்கிரி மலைத்தொடர்களில் மழை பெய்து வருவதால் மலையேற்றத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரளிக்காடு, பூச்சமரத்தூர், சூழல் சுற்றுலாவும் மூடப்பட்டுள்ளது. வால்பாறையில் உள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலில் தரிசனம் செய்யவும் அருவிகளில் குளிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேகமலை, நீத்தக்காடு உள்ளிட்ட சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் கம்பம் அருகே சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மேகமலை, ஈத்தக்காடு உள்ளிட்ட சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த மழையால் தற்போது அருவியில் வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிப்பதற்கும் மறு உத்தரவு வரும் வரை வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். இதனிடையே தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தொடர்மழை காரணமாக குற்றாலம், மணிமுத்தாறு அணைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. தொடர்மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சாலையில் 20 அடி உயரமுள்ள தடுப்பு சுவர் சரிந்து விழுந்தது. இடிபாடுகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நீலகிரி மாவட்டம் இத்தலார் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மெம்பட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைப்பு பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமான நடைமுறைப்படி இந்த தண்ணீர் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தமிழகத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் தங்கள் படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர். அதே போன்ற சுற்றுலா பயணிகளும் கடற்கரை நீர்நிலைகளில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். ஸ்டவாஞ்சரில் நடைபெறும் நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான குகேஷ் மற்றும் அர்ஜுன் எரிகேசி களமிறங்குகின்றனர். குகேஷ் தனது முதல் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான மேக்னஸ் கால்சனை எதிர்கொள்கிறார். எரிகேசி சீனாவின் வேயியுடன் மோதுகிறார். மகளிர் பிரிவில் கொனேரி ஹம்பி முதல் சுற்றில் சக இந்திய வீராங்கனை ஆர் வைஷாலியை எதிர்கொள்கிறார். பாங்காக்கில் நடைபெற்ற தாய்லாந்து ஓபன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் பவன் பர்த்வால் கம்போடியாவின் சாவ் ராங்சியை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி பிரிவில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளை சேர்ந்த 15 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் நம் நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை பதவி இடங்களுக்கு
அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக அப்பகுதி நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நார்வே செஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.